நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பிகினராக இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அதுதான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி என்னென்னா எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடே பஞ்சின் பண்ணணும். இதெல்லாம் தான் பிகினர்ஸோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ். நான் பிகினராக இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா -70% வந்து -0.70% வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரும். கிஃப்ட் நிஃப்டி வந்து 24/7 ட்ரேட் ஆகிறதுனால இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்ன்றதுனால 24/7 ட்ரேட் ஆகுது. நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ட்ரேட் பண்ணுவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மீடியமாக தான் ஃபால் ஆகிருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக ஃபால் ஆகலை. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கனாலும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஃபால் ஆகலை, பட் வந்து ஒரு ஆவரேஜ் தான் ஃபால் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான இந்தியன் மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ஃபால் பார்க்க முடியாது, பட் ஒரு டோஜி கேண்டல் வரதுக்கான வாய்ப்புகள் வர ரொம்ப இருக்குது. இப்போது இதில் எல்லாமே ரெட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ரெட்டாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டு. இதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிறதுனால நாளைக்கு மிக்ஸ்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டே கணிச்சிடலாம். அடுத்தது எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ். பொதுவாகவே இந்தியன் மார்க்கெட் மேலே போகுதுன்னா எஃப்ஐஐ எல்லாம் பை பண்ணுவாங்க, மார்க்கெட் கீழே போகுதுன்னா எஃப்ஐஐ செல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ இன்னும் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. அதனால் இன்னும் செல் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. டிஐ வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக டிஐ வாங்குவாங்க. இதுதான் பொதுவான ஒரு விஷயம். எஃப்ஐயும் டிஐயும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வாங்கினதுனால நாளைக்கு டோஜி வந்து கன்ஃபர்மேஷனாக தான் இப்பவும் காட்டுது. எஃப்ஐ ரொம்ப ஜாஸ்தியாக விற்றா மட்டும்தான் மார்க்கெட் கீழே விழும். அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு செல் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் எங்கெல்லாம் ஏரோ மார்க் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு கேப் டவுனாக வந்திருக்கு. கேப் டவுன் ஆகிருக்குன்னா இன்ஸ்டியூஷன்லாம் செல் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதை தாண்டி மேலே போகவே இல்லை. நான் வேணால் இப்போ வரைஞ்சி கட்டுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் திருப்பி மேலே போகலை, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே திருப்பி மார்க்கெட் போகலை பாருங்கள். அடுத்தது இந்த கேண்டலுக்கு அப்புறமா கேப் டவுன் ஆகிருக்குது. அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் செல் பண்ணதுனால அதுக்கு மேலே மார்க்கெட் போகலை பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு, ஒரு இன்ஸ்டியூஷன் செல் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி மார்க்கெட் மேலே போகலை. அதில் தான் வந்து இப்போ இது கடைசியாக நிற்கிது. கடைசியாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மண்டே பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன் வந்திருக்குது. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தது பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் வரும், ஒரு 3 to 4 days. ஏன்னா நியூஸ் எல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செல் ட்ரெண்டு தான். ஸோ ஏன்னா எஃப்ஐஐ எப்போ வந்து பைக்கு மாறுறாங்களோ அப்போ தான் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். பிகினர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கேப் டவுன் அப்படின்னா செல் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு இண்டிகேஷன். அதனால் நம்ம செல் ட்ரெண்டை நோக்கி தான் ஷார்ட் பொசிஷன் வைக்கணுமே தவிர பை போகக்கூடாது. பை உங்களுக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் சின்னதாக ஒரு பை கிடச்சிதுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட், மந்த்லி சப்போர்ட் அந்த மாதிரி கண்டிஷனில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 hours மட்டும் பையில் இருக்கலாம், இல்லைனா ஒரு 2 days மட்டும் பையில் இருக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். இல்லை எக்ஸ்பைரியில் வந்து இன்ட்ராடேயில் மட்டும் பை பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ராடே 3:30 முடிஞ்சோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு செல்லிங் ஆகுமா அப்படின்னா செல்லிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், பட் ஆனால் ஒரு டோஜி ஃபார்மேஷன் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, இதுனா என்ன அர்த்தம் அதுனா என்ன அர்த்தம்னு தெரியாமல், ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும்போது நான் அதில் கீழே எழுதியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து படித்து பயன்பட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.